அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராஃப்ட் யுவர் ஆன்சர் அப்படிங்கிற சீரீஸ்ல டெய்லியும் 2 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இனிஷியலாக பார்த்தோம்னா குரூப் 2 மெயின்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, அதோடைய காசஸ் என்ன, அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் கேட்டிருந்தாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் இதுதான் இருந்துச்சு நமக்கு, என்னன்னா ஜஸ்டிஃபை த ரேஷனல் பிஹைண்ட் டிஸ்பர்சிங் த கேஷ் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரசவத்திற்கு பிறகு பண உதவிகளை வழங்குவதன் பின்னணியில் உள்ள காரணத்தை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஜஸ்டிஃபை த ரேஷனல் பிஹைண்ட் டிஸ்பர்சிங் த கேஷ் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி. அதாவது ஆஃப்டர் த டெலிவரி அப்படின்னா இந்த இடத்துல பிரசவத்துக்கு அப்புறமா காசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை இருக்கு இல்லையா, அந்த திட்டங்கள் எதுக்காக இருக்கு அதை நியாயப்படுத்தணும், ஜஸ்டிஃபை பண்ணுங்க, கொடுக்கறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஓகேங்களா. பிரெக்னன்சிக்கு அப்புறம் காசு கொடுக்கறது கரெக்ட் தான், அதை நியாயப்படுத்தி ஒரு 10 பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கறதா இந்த கொஸ்டினோட டாஸ்க் நமக்கு. சரிங்களா. அப்ப கேஷ் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு இன்ட்ரடக்ஷன்ல பேசிக்கா நீங்க கொஸ்டினை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து கட்டாயம் தேவைப்படுது, இது வந்து இம்யூனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, போஸ்ட் நேட்டல் கேருக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி 2 பாயிண்ட்டை நீங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டு வேற என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷ் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு, மத்திய அரசாங்க அளவுல என்ன திட்டம் இருக்கு, மாநில அரசாங்கம் தமிழக அரசாங்கம் இதே மாதிரி ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா, அதை நம்ம சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா. அந்த வகையில பாக்குறப்ப மத்திய அரசாங்க அளவுல பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கலாம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. ஓகேங்களா. 2017 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா 5000 ரூபாய் வந்து பிரெக்னன்சி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 5000 ரூபாய் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இந்த 5000 ரூபாய் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு. இதுவே செகண்ட் சைல்டு பார்த்தோம்னா அந்த செகண்ட் சைல்டு வந்து கேர்ள் சைல்டா இருந்தா மட்டும்தான் என்ன சொல்றாங்க 5000 ரூபாய் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்துருச்சுன்னா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 5000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. 2வது சைல்டு கேர்ள் சைல்டா இருந்தா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது மத்திய அரசாங்க அளவுல. மாநில அரசாங்கம் பார்த்தோம்னா முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கிறத செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த MRMBS ஸ்கீம் பார்த்தோம்னா 18000 ரூபாயை வந்து கொடுக்குறாங்க இல்லையா. இந்த 18000 ரூபாயில 14000 ரூபாய் வந்து கேஷா போகும். மீதி 4000 ரூபாய் பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கிட்டா கொடுப்பாங்க. இது எத்தனை தவணைகள்ல கொடுக்குறாங்க அப்படிங்கறத கூட சொல்லியிருக்கலாம். 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸா இருந்துச்சு, இப்போ இதை 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. அப்ப 2 திட்டங்களை பத்தியும் கொடுத்து இதை நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டா கூட கொடுத்துருக்கலாம். சரிங்களா. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். இது ரெண்டுமே பார்த்தோம்னா பிரெக்னன்சிக்கு அப்புறமா காசு கொடுக்கக்கூடிய திட்டங்களாக மத்திய மாநில அளவுல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா இப்ப ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். எப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் டெலிவரி ஆஃப்டர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் த டெலிவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கலாம், என்கரேஜிங் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. அது என்ன இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னா மருத்துவமனைகளுக்கு வந்து குழந்தையை பெற்றுக்கிறது, அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி மருத்துவமனைக்கு வந்து நீங்க குழந்தை பெற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த காசு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப யாருமே கிராம பகுதிகளில் பார்த்தோம்னா வீட்டிலேயே இருந்து பிரசவம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. வீட்டில இருந்தே பிரசவம் பண்ணா என்ன ஆகும், அந்த இடத்துல ஒண்ணு குழந்தை இறக்க நேரிடும், இல்ல தாய்மார்கள் இறக்க நேரிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய வயசான அந்த பாட்டிங்க தான் வந்து பிரசவம் பார்ப்பாங்க. இதனால வந்து உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால IMR MMR அப்படிங்கிறதுல அதிகமாகும். ஸோ அதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கணும். ஹாஸ்பிட்டல்ல வர வைக்கிறதுக்கு என்ன சொல்லணும், ஒரு இன்சென்டிவ் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க. ஓகேங்களா. நகர்ப்புறத்துல இருக்கவங்க நார்மலா வந்துருவாங்க, கிராமப்புறத்துல இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கணும் அப்படின்னா ஒரு இன்சென்டிவ் கொடுத்தா வருவாங்க. நம்ம ஊரை விட பீகார் உத்தரப்பிரதேச அங்கெல்லாம் பார்த்தோம்னா இன்னமுமே அந்த கிராமத்திலேயே வச்சு பிரசவம் பார்க்கறதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணணும்ட்டு தான் அரசாங்கம் இதெல்லாம் பண்றாங்க. அப்ப என்கரேஜிங் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுக்கலாம். அதுக்கு கீழே நீங்க இன்னொரு பாயிண்ட் கொடுக்கலாம், ரெடியூசிங் IMR MMR அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா.
இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காகவும் அரசாங்கம் இந்த ஒரு திட்டங்களை வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்தது என்ஷூரிங் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரெக்னன்சிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கேரை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க. குழந்தைக்கு தேவையான விஷயங்களை வாங்குறது, அந்த தாய்மாருக்கு தேவையான விஷயங்களை வாங்குறது, அதை என்கரேஜ் பண்றதுக்காகவும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இம்ப்ரூவிங் மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த். மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்க பிரெக்னன்சிக்கு அப்புறமும் ரெகுலரா செக்அப்புக்கு வரணும். அதுதான் போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரெக்னன்சிக்கு அப்புறமும் ரெகுலரா ஹெல்த் செக்அப்புக்கு வரணும். ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தைக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தாய்மாருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை என்கரேஜ் பண்றதுக்குமே நமக்கு இந்த கேஷ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. சரியா, அடுத்தது ரெடியூசிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் போஸ்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய செலவுகள்னு கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா, இந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பால் பவுடர் வாங்குறது, நார்மலாகவே பால் வாங்குறதுக்கே அவ்வளோ செலவுகள் ஆகும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கவங்க, ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்னால அவ்வளவு செலவு பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த ஒரு ஊட்டச்சத்தை குழந்தைக்கு கொடுத்துதான் ஆகணும். இல்லாட்டி என்ன ஆகும்? அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும், சைல்டு ஸ்டண்டிங் ஆகும், சைல்டு வேஸ்டிங் ஆகும், இதெல்லாம் கூட இருக்கு. அப்ப இந்த கன்சர்ன்ஸையும் அரசாங்கம் கணக்குல எடுத்துதான் காசை வந்து டெலிவரிக்கு அப்புறமுமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அந்த குழந்தைக்கு சரியான அளவுல ஊட்டச்சத்து போகணும். அதே மாதிரிதான் அந்த தாய்மாருக்கும் சரியான அளவுல ஊட்டச்சத்து போய் சேரணும். அவங்க 2 பேருமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா என்கரேஜிங் லாங் டேர்ம் ஹெல்த் மானிட்டரிங் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ லாங் டேர்ம் ஹெல்த் மானிட்டரிங்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிக்கடி போஸ்ட் நேட்டல் செக்அப்க்கு ரெகுலராக வரணும். எப்படி நம்ம ப்ரீ நேட்டல் செக்அப் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் செக்அப் பண்ணுவாங்க, மாசம் போய் செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் டெலிவரிக்கு அப்புறமுமே போய் ரெகுலராக கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்காவது செக்அப்ல இருக்கணும். ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக. அதே மாதிரி வேக்சினேஷனை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவுமே இந்த கேஷ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தரப்படுது. சரிங்களா, நெக்ஸ்ட் ப்ரிவென்டிங் ஏர்லி டிராப் அவுட்ஸ் ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த குழந்தைகளுக்கும் சரி, இந்த தாய்மார்களுக்கும் சரி, அவங்களுக்குன்னு பிரத்யேகமான சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அரசாங்கம். ஓகேங்களா, அவங்கள வந்து அனீமிக்கா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றது, அந்த குழந்தைகளுக்கான ரெகுலர் வேக்சினேஷன், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கீழே பண்றது, இது எல்லாமே ரெகுலரா அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அது ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அரசாங்கம் பண்றாங்க. அடுத்தது பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். ஸோ பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப கிராமப்புறத்துல பிரசவம் பார்த்து குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா அவங்க போய் அந்த பர்த் சர்டிபிகேட்லாம் வாங்குவாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். அந்த பர்த் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இதுவே நம்ம இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை ப்ரொமோட் பண்றப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதையுமே ஒரு காரணமா வச்சிருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா என்கரேஜிங் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ கிராமப்புறத்தில் இருக்கவங்க, விளிம்பு நிலை மக்கள், மார்ஜினலைஸ்டு பீப்புள், இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தேவைப்படுது. ஓகேங்களா, குழந்தையை பெத்தெடுக்கிறது மட்டும் இல்லாம அது சரியான முறையில் வளர்க்கறதுக்குமே, ஊட்டச்சத்துல ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்க்கறதுக்குமே அரசாங்கம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாதான் அந்த குழந்தையும் நல்லபடியா வளர்ந்து வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கம். சரிங்களா, அப்ப இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் சரியான ஆன்சர் அப்படிங்கிறது எப்பயுமே கிடையாது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்குன்னு ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கும். ஸோ அதோட மோர் ஆர் லெஸ் மேட்ச் பண்ணி பாருங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்னா இந்த ஐஎம்ஆர், எம்எம்ஆர் கம்மி பண்றது, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸை ப்ரொமோட் பண்றது, போஸ்ட் நேட்டல் கேரை ப்ரொமோட் பண்றது, வேக்சினேஷனை ப்ரொமோட் பண்றது, இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸா இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ அடுத்தது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா கேஷ் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் டெலிவரி அப்படிங்கிறது ஒரு மெட்டிகுலஸ்லி அண்ட் வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நிறைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஐஎம்ஆர், எம்எம்ஆர்ல கம்மியா இருக்கு. ஸோ இதை ரெகுலரா அரசாங்கம் வந்து இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்குறோம். ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நம்ம ஜஸ்டிஃபை பண்ணா போதும். சரிங்களா, ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.